டியர் என்சிசி கேடட்ஸ், நாம் இன்னைக்கு காமன் சிலபஸில் சோசியல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் இங்கிலீஷில் ரீட் பண்ணி அதுக்குரிய தமிழ் அர்த்தம் சொல்லி எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்தந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நல்லா மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சு நீங்கள் சர்டிஃபிகேட் எக்ஸாம் ஏ அண்ட் பி எழுதுகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ஐவி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். இதில் முதல் லெட்டர் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஹெச்ஐவி இதை மூணையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எய்ட்ஸ், ஏஐடிஎஸ் எய்ட்ஸோட முழு விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அக்யூர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஜிஓ, என்ஜிஓ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதில் உள்ள முதல் லெட்டர் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிங்கோ, பிஐஎன்ஜிஓ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் ஓரியன்டட் இன்டர்நேஷனல் என்ஜிஓ அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இஎன்ஜிஓ, எங்கோ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா என்வாயர்மெண்ட் என்ஜிஓ அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிங்கோ, ஜிஐஎன்ஜிஓ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஜெனியூன் என்ஜிஓ அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். இப்போ பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிஓஎன்ஜிஓ, கோங்கோ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஓரியன்டட் என்ஜிஓ இதே இதோட ஆன்சர். இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ எட்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐஎன்ஜிஓ, இங்கோ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் என்ஜிஓ அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். அப்போ ஏதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் குவாங்கோ, ஜியூஏஎன்ஜிஓ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. குவாசி அட்டானமஸ் என்ஜிஓ அப்படிங்கிறத இதோட முழு விரிவாக்கம். இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். விச் என்ஜிஓ ஹாஸ் நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். இன் ஏரியாஸ் லைக் சில்ட்ரன் எஜுகேஷன், ஹெல்த் சர்வீசஸ் அண்டு வெல்ஃபேர் ஆஃப் உமன். அதாவது ஒரு என்ஜிஓ, எந்த என்ஜிஓ குழந்தைகளோட கல்வி அப்படின்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அப்படின்னா குழந்தைகளோட கல்வி, ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுகாதார சேவைகள், வெல்ஃபேர் ஆஃப் உமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெண்கள் நலன். இந்த மூணுக்கு பாடுபடுற என்ஜிஓ எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அப்படின்னம்னா சாமான் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத அவங்க தான் பண்ணுறாங்க இதுக்குரியதெல்லாம். சரியா? SAMMAAN ஃபவுண்டேஷன். இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளோட கல்வி, அடுத்து சுகாதாரம் மற்றும் பெண்களோட நலன்கள் அப்படிங்கிறத பற்றி அவங்க பாடுபடுறாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், டஸ் என்ஜிஓ எய்ம்ஸ் அட் சால்விங் த கிளாத்திங் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டவுன் ட்ராடன். அதாவது எந்த என்ஜிஓ அப்படிங்கிறது தன்னார்வ தொண்டு நிறுவனம், தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட ஆடை பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்குரிய நோக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க யார் அப்படின்னா கூஞ்ச் அப்படிங்கிற என்ஜிஓ. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின், டஸ் த சோல் எய்ம் ஆஃப் திஸ் என்ஜிஓ இஸ் டு ரீஸ்டோர் ஹியூமன் டிக்னிட்டி. ஹியூமன் அப்படின்னா மனிதர்கள், டிக்னிட்டி அப்படிங்கிறது அவங்களோட கண்ணியம். எந்த என்ஜிஓ மனுஷனை காப்பாற்றுறதில் முக்கியமாக மனுஷனோட கண்ணியத்தை காப்பாற்றுறது மெயினாக குறிக்கோள் வச்சுருக்காங்க. யார் அப்படின்னா அக்ஷயா ஃபவுண்டேஷன். இப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின், த மெயின் எய்ம் ஆஃப் டேஸ் என்ஜிஓ இஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு த சில்ட்ரன்ஸ் இன் த ஹியூஜ் ஸ்லம்ஸ் ஆஃப் மும்பை. மும்பையோட பெரிய சேரிகளில் இருக்கிற என்ன அந்த சேரிகளில் இருக்கிற குழந்தைகளோட கல்வி, அவங்களுக்கு கல்வி தர்றதே அவங்களோட மெயினான நோக்கம். அவங்க யார் அப்படின்னா பிரதான் அப்படிங்கிற என்ஜிஓ தான் இதுக்குரிய பங்கு ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 14வது கொஸ்டின், டஸ் என்ஜிஓ எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் லிவிங் இன் த ஸ்லம்ஸ் ஆஃப் டெல்லி. சரியா?
என்ன அப்படின்னா டெல்லியோட குப்பம் இல்லாட்டி சேரி எல்லாம் வந்து ஒன்று தான். குப்பத்தில் வாழ்கிற குழந்தைகளுக்கு கல்வி தான் வந்து மெயினாக வந்து தர்றதா வந்து நோக்கமாக வந்து வச்சுருக்காங்க. அது எந்த என்ஜிஓ அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. எந்த என்ஜிஓ அப்படின்னா தீபாலயா அப்படிங்கிறவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 15வது கொஸ்டின். த என்ஜிஓ டேஸ் என்ஜிஓ எய்ம்ஸ் அட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீசஸ் லைக் எய்ட்ஸ், லெப்ராசி அண்டு டியூபர்குலோசிஸ் இன் த புவர் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து எந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஏழை மற்றும் சமூகத்தில் உள்ளவங்களோட எய்ட்ஸு, அடுத்து வந்து லெப்ராசி அப்படின்னா வந்து தொழுநோய் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். சரியா? அடுத்து வந்து டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது வந்து காச நோய் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இந்த மூணையும் வந்து ஏழை மக்களோட அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாடுபடுறாங்க யாருன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா லெப்ரா சொசைட்டி அப்படிங்கிற என்ஜிஓ தான் வந்து இதுக்குரிய பங்கை வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 16 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 16. டேஸ் ட்ரக்ஸ் தட் ஸ்லோ டவுன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது வந்து மத்திய நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை மெதுவாக்குற ட்ரக்ஸோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து அதோட கரெக்டான ஆன்சர். அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின். டேஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு ஸ்பீட் அப் த மெசேஜஸ் டு அண்ட் ஃப்ரம் த பிரைன். எந்த மருந்து வந்து மூளையிலிருந்து வரும் செய்தியை வந்து உரைப்படுத்துறதுக்கு வந்து மத்திய நரம்பு மண்டலத்தில் உள்ள செயல்பாடுகளை வந்து செயல்படுத்துகின்றன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிற ட்ரக்ஸ். அப்போ ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின். 18. டேஸ் தீஸ் ட்ரக்ஸ் அஃபெக்ட் பெர்செப்ஷன். அதாவது வந்து எந்த மருந்து உணர்வுகளை வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஹல்லுசினி HALLU ஹலூஜினோஜன்ஸ் அப்படிங்கிறத வந்து இதை வந்து பாதிக்குது. எதை வந்து பாதிக்குது அப்படின்னா உணர்வுகளை வந்து பாதிக்குது. அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 19வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் MGNREGA. MGNREGA விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். அடுத்து வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் DAY டே அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதோட முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த டேங்கிறது வந்து என்ன அப்படின்னா டே என்பது திறன் பயிற்சியை வழங்குவதன் மூலம் ஏழைகளுக்கு உதவுவதற்கான இந்திய அரசு திட்டங்களில் வந்து ஒன்றாகும். அதாவது ஏழை மக்களோட திறன் பயிற்சியை வந்து வழங்குறதுக்குரிய திட்டம் தான் வந்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. அடுத்து வந்து 21 கொஸ்டின் வந்து பார்க்குறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் DDU ஒரு பார் போட்டிருக்காங்க GKY. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன அப்படின்னா தீன் தயாள் உபத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா. அதை வந்து தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். இது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள கிராமப்புற வளர்ச்சியை வந்து மையம் வந்து கொண்ட வந்து அரசாங்க திட்டம் வந்து ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம். அதாவது வந்து இந்தியாவில் உள்ள கிராமப்புற வளர்ச்சியை வந்து மெயினாக வந்து இவங்களோட திட்டமாக வந்து வச்சுருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் PMAY பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அதாவது வந்து ஏழைகளுக்கு வந்து தரமான வீட்டு வசதியை வந்து மேம்படுத்துகிற திட்டம் தான் வந்து என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தோட மெயினான சாராம்சம் வந்து ஆகும். அதுக்கடுத்து வந்து 23 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் NSAP அதோட முழு விரிவாக்கம் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. NSAP அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். அதில் உள்ள முதல் லெட்டர் மட்டும் வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து 24 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் PMGSY இதோட முழு விரிவாக்கம் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி அதாவது வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. அதாவது வந்து PMGSY இதோட முதன்மையான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் உள்ள தகுதி வாய்ந்த
இணைக்கப்படாத குடியிருப்புகளுக்கு அனைத்து வானிலை சாலை மற்றும் தேவையான கல்வெட்டுகள் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புடன் கூடிய, அதாவது வந்து கிராமப்புறத்தில் வந்து இருக்கிறவங்களோட எங்கெங்கெல்லாம் வந்து மெயினாக வந்து ரோடு வந்து தேவையோ, எங்கே வந்து சின்ன வந்து வார்கால் வசதி வந்து சேவையோ, இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறவங்களோட தான் வந்து யார் அப்படின்னா மெயினான நோக்கம். அதாவது வந்து PMGSY அவங்களுடைய மெயினான நோக்கம் வந்து ஆகும். இப்போ பி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 25 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SGSY, அதாவது வந்து SGSYயோட முழு உரியாக்கம் வந்து கேட்குறாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா, ஸ்வரோஜ்கர் யோஜனா. அதாவது வந்து SGSYயோட மெயினான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா கிராமப்புற ஏழைகளுடைய சுய வேலைவாய்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற திட்டத்தோட மெயின் நோக்கம் வந்து இதுதான் SGSY. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் JGSY, ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா. அதாவது வந்து ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா வந்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனான்னு சொல்லி வந்து இருந்தது JRY. அதோட மறுகட்டமைக்கப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வந்து என்ன அப்படின்னா JGSYயோட முழு வந்து நோக்கம் வந்து ஆகும். அதுக்கடுத்து வந்து 27 கொஸ்டின் வந்து பார்க்க போனோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் NRUM, நேஷனல் ரர்பன் மிஷன் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். அதாவது வந்து என்ன அப்படின்னா ஊரக பகுதிகளின் சமூக பொருளாதார வளர்ச்சியினை நகர்ப்புற பகுதிக்கு இணையாக உயர்த்தும் பொருட்டு இந்திய அரசு இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகள் தொகுப்பு கிராம ஊராட்சிகளாக வந்து செயல்படுத்தப்பட்டு வந்து வருகிறது. இதே வந்து இவங்களோட மெயினான நோக்கம். அதுக்கடுத்து 28 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SAGY, இதோட முழு விரிவாக்கம் வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா சஞ்சந்த் ஆதர்ஸ் கிராம் யோஜனா. அதே வந்து கரெக்டான ஆன்சர் பி தான். இது வந்து என்ன அப்படின்னா SAGYயோட தமிழ் வந்து என்ன அர்த்தம் சொல்லி வந்து பார்க்க போகிறோம். SAGYங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்பது கிராமங்களின் சமூக மற்றும் கலாச்சார வளர்ச்சியை முக்கியமாக மையமாக கொண்ட ஒரு மேம்பாட்டு திட்டம் வந்து ஆகும். சஞ்சந்த் ஆதர்ஸ் கிராம் யோஜனா அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 29 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் JJBY, இது வந்து என்ன அப்படின்னா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து ஒரு வருட ஆயுள் காப்பீட்டு திட்டம் வந்து ஆகும். அதுக்கடுத்து 30 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் KSY, கிருஷி சிஞ்சை யோஜனா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை தொடர்பான முக்கியமான அரசாங்க திட்டம் வந்து ஆகும். அதுக்கடுத்து வந்து 31 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் PMKVY, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இதை வந்து கரெக்டான ஆன்சர் பி. இது வந்து என்ன அப்படின்னா இது நாட்டில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தவும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சி மற்றும் இளைஞர்களுக்கு திறன் சான்றிதழ்கான பண வெகுமதிகளை வழங்குவதன் மூலம் ஊக்குவிப்பதாகும். இது வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக்கில் வந்து நடத்துகிறாங்க. மெயினாக நோக்கம் வந்து என்ன அப்படின்னம்னா 10th படித்தவங்க, ITI படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பணமும் கொடுக்குறாங்க, இலவசமாக வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு வந்து அவங்க வந்து தொழில் தொடங்கிக்கட்டும், வேலைவாய்ப்பை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறத வந்து இதோட மெயினான நோக்கம் வந்து ஆகும். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது. அடுத்து வந்து 32 கொஸ்டின். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் PMJJBY, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து என்ன அப்படின்னம்னா 2015 வந்து தொடங்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு வருட ஆயுள் காப்பீட்டு திட்டம் வந்து ஆகும். அதுக்கடுத்து வந்து 33 கொஸ்டின். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ABY, அடல் பென்ஷன் யோஜனா. அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓய்வு காலத்தில் வந்து பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஸ்கீம் வந்து ஆகும். 34 கொஸ்டின். போஸ்கோ ஆக்ட் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. போஸ்கோ ஆக்ட் வந்து எதை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து போஸ்கோ அப்படிங்கிறது ஒரு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படிங்கிறது வந்து இதோட முழு விரிவாக்கம். அதாவது வந்து என்ன அப்படின்னா போக்சோ சட்டம் என்பது இந்தியாவில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டம் வந்து ஆகும். அப்போ சைல்டு சேஃப்டியை வந்து ரிலேட் பண்ணுது போஸ்கோ அப்படிங்கிறது. இப்போ சீதே வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 35 கொஸ்டின். PM விஸ்வகர்மா ஸ்கீம் ரிலேட்டட் டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. PM விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ரூரல் டெவலப்மெண்ட்டு, வில்லேஜ் அண்ட் டவுன் டெவலப்மெண்ட்டு, அதுக்கடுத்து வந்து சப்போர்ட் டு ஆர்டிசன்ஸ் அண்டு கிராஃப்ட்ஸ் பீப்புள் வந்து என்ன அப்படின்னா நாட்டில் உள்ள கைவினை தொழில் அல்லது வந்து ஜாதி தொழில் செய்பவர்களுக்கான பிரதமர் விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் டு
ஆர்டிசன்ஸ் அண்டு கிராஃப்ட்ஸ் பீப்புள் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து இப்போ வந்து சோசியல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ரீட் பண்ணி தமிழில் வந்து சொல்லியிருக்கிறதுனால நல்லா வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எக்ஸாம் வந்து எழுதுகிறப்போ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.